வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பண்ண போறேன். இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷனலான ரெசிபி. பட் இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி, இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்டியா பண்ற மாரி பண்ண போறேன். ஸோ என்னன்னா, பருப்பு உருண்டை குழம்பு. கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி, அதுல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ற மாரி பண்ண போறேன். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு ஊற வச்சுக்கலாம் 2 ஹவர்ஸ். ஊற வச்சு தான் மிளகாவோட சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைச்சதுல கொஞ்சம் உப்பும், பெருங்காயமும் போட்டுக்கலாம். இத இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு வச்சிருக்கேன். ஸோ, அந்த அரிசி மாவுல வந்து இந்த பண்ணின பால்ஸ வந்து கொஞ்சம் பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காவும், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இந்த பால்ஸ் எல்லாம் இப்ப ரெடி ஆயிடுத்து. இப்ப இப்ப இத வந்து நம்ம கொஞ்சம் ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம ஃபோர்க்கால கொஞ்சம் குத்தி விட்டுக்கலாம். இந்த புளி, உப்பு, காரம்லாம் உள்ள போறதுக்காக. இப்ப நம்ம தேங்காவும், கொஞ்சம் ஜீரகமும், கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோனே கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயமும், ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம், தக்காளிய இதில சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம இந்த பருப்பு உருண்டைக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமா இதில உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியும் இதில சேர்த்துன்றலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய நான் வந்து ஊற வச்சு, அதோட எக்ஸ்ட்ராக்ட்ட வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த தண்ணிய ஊத்திடலாம், புளி தண்ணி இதுல. இது கொஞ்சம் தண்ணியா தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப திக்கா நம்ம யூசுவலா எடுக்கிற மாரி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியா எடுத்துக்கலாம். இப்ப இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோனே, நான் அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் இதில சேர்த்துடலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர குடுக்கும். இப்ப இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதனால இத கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்செடுத்து, ஸோ இதில நம்ம வந்து இந்த பருப்பு உருண்டைய கொஞ்சம் போட்டு போட்டு எடுக்கணும். ஸோ ஏற்கனவே இந்த பருப்பு உருண்டை இப்படி பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்டீமர்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்கோம். ஸோ இப்ப இதில இந்த மாரி நல்லா கொதிக்கிற இடத்துல பருப்பு உருண்டைய அதில போட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆயி இந்த பபிள்ஸ் வர இடத்துல கரெக்ட்டா போடலாம். ஸோ இப்போ ஒரு 4 போட்டிருக்கேன். இந்த 4 கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு இதுல உப்பு, காரம்லாம் ஏறுனோனே இத எடுத்து வச்சுட்டு அடுத்த 4 போட்டுக்கலாம். இதே இப்போ 2 நிமிஷம் கொதிச்ச உடனே, இது உள்ள இந்த உப்பு, காரம்லாம் ஏறியிருக்கும். வெறும் இந்த பால்ஸ மட்டும் நம்ம எடுத்து வைக்கலாம். இப்ப அடுத்த ஒரு 4 பால்ஸ போடலாம். இதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சத எடுத்து வச்சுட்டு மிச்சத போட்டுக்கலாம். நெறைய இருக்கும்போது. இப்ப இந்த மாரி எடுத்து வச்ச எல்லாத்தையுமே இதுல போட்டுறலாம். எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கொதிக்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். எல்லாத்துலயும் உப்பு, காரம் எல்லாம் ஏறணும். இப்ப இதுல கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மாரி 4 நாளா போட்டு எடுத்துட்டோம். அப்புறம் மொத்தமா நம்ம போடும்போது, இந்த குழம்பு வந்து கரெக்ட்டான அந்த திக்னஸும், கன்சிஸ்டன்சியும் கரெக்ட்டா வரும். இல்லன்னா ரொம்ப திக்காயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்போது எடுத்தா, நமக்கு இந்த குழம்பையும் ஊத்தின்னு, இந்த பருப்பு உருண்டையும் போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்ப இந்த பருப்பு உருண்டை நல்லா சாஃப்ட் ஆயி, அதுல நல்லா இந்த உப்பு, காரம், புளி எல்லாம் ஏறியிருக்கும். எவ்வளோ தூரம் நல்லா வெந்திருக்குன்னு. ஸோ இந்த மாரி நல்லா உள்ளுக்குள்ள வெந்திருக்கு. ஸோ இந்த பருப்பு உருண்டையெல்லாம் பாருங்க. எதுவுமே வெந்து போகாம நல்லாவும் இருக்கு. அண்ட் நல்லா இது வந்து நல்லா உள்ள வேகவும் வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும், கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ஸோ இது நல்லா சூடா சாதம் போட்டுட்டு இத சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா சூடா ரைஸ் போட்டுட்டு, இதோட நெய் போட்டு இத போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத பண்றதுக்காக சில டிப்ஸ் நான் கொஞ்சம் ஷேர் பண்ண போறேன்.
ஃபர்ஸ்ட் திங் கொஞ்சம் புளி தண்ணிய வந்து கொஞ்சமா நீர்க்க கரைச்சுக்கோங்க. யூசுவலா நம்ம கரைக்கிற மாரி சாம்பாருக்கு திக்கா வேண்டாம். கொஞ்சம் லிக்விடாவே இருக்கட்டும் அந்த கன்சிஸ்டன்சி. ஏன்னா, அப்பதான் அது கொதிக்கும்போது நல்லா திக்கன் ஆகாம குழம்பு உங்களுக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில வரும். அண்ட் இந்த சின்ன சின்ன பருப்பு உருண்ட பால்ஸ வந்து நான் கொஞ்சம் அரிசி மாவுல கோட் பண்ணி ஸ்டீம் பண்ணியிருக்கேன். ஸ்டீம் பண்ணாம தைரியமா அதில கூட போட்டு பண்ணலாம். ஸோ நீங்க அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாரி மெத்தட்ல பண்ணும்போது சேஃபா இருக்கும். அந்த உருண்ட வந்து பிரேக் ஆகாதுன்றதுனால நான் இந்த மெத்தட்ல பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அந்த உருண்டைய வந்து கொஞ்சம் 4 நாளா போட்டுட்டு, எடுத்துட்டு இன்னொரு 4 போட்டு கடைசியா எல்லாத்தையும் நம்ம போடும்போது அந்த பால்ஸ் எல்லாம், அந்த வந்து பால்ஸ் நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாரி பண்றது. ஸோ இந்த டிப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.